أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரில மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் இறைநேசர்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கு எவ்வாறு ஒன்று கூடியிருக்கின்றமோ இதே போன்ற நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட செய்வானாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு தீமையான தீங்கான காரியங்களில் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து மறைத்து நாளை மறுமை நாளில் நம்முடைய ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் மழை மக்களையும் அவ்விடத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா சுவர்ண பதத்தில் ஒன்று கூட செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதம் ரஜபுடைய மாதம். அதிலும் ரஜபுடைய மாதம் என்று சொன்னாலே அனைவர்களுக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் இரண்டு விஷயங்கள். ஒன்று, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேராஜ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை சந்தித்தது ஒன்று. இரண்டாவது, நாம் அறியக்கூடிய விஷயம் ஒன்று, ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் என்பதாக ஒரு நபர் ஆட்சி செய்திருந்த அந்த ஆட்சியும் இந்த ரஜபுடைய மாதத்தால் வீழ்த்தப்பட்டது 1924ஆம் ஆண்டு. அதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்பதாக ஒரு அமீர் இருந்து கொண்டே இருந்தார். அகில முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஒரே ஒரு தலைவர். அவர் என்ன சொல்கின்றாரோ அதனுடைய சட்டத்துக்கு கீழே தான் அனைத்து இஸ்லாமியர்களும் அடிபணிய வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அதற்கு பிறகு உமர் அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற ஒவ்வொரு நபர்களுமாக இஸ்லாமியர்களுக்கு என்பதாக ஹிலாஃபத் ஆட்சியை ஏற்படுத்தி வந்தார்கள். இதே ரஜபுடைய மாதத்தில் தான் அந்த ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பிரிட்டனுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்டது என்பதையும் இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். காரணம், பிரிட்டனுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களுக்கு என்பதாக தனிப்பட்ட ஒரு அமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யாரும் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தால் இஸ்லாமியர்கள் பல கூட்டமாக பிரிந்துவிடுவார்கள். இதனால் இஸ்லாமியர்கள் பலு இறந்து விடுவார்கள் என்பதாக மிகப்பெரிய ஒரு தீய எண்ணத்துடன் அவர்கள் செய்த சதி திட்டம் தான் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களுக்கு என்பதாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு என்பதாக ஒரு அமீர் இல்லாமல் ஆகிவிட்டு 100 ஆண்டுகளும் ஆகிவிட்டது. ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இறுதி காலகட்டம் வருகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஹிலாஃபத் ஆட்சி நிச்சயமாக நிகழும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தியும் ஆணித்தரமாக சொல்லியுள்ளார்கள். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தில் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு அமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நியமனம் ஆவார் என்பதை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மேராஜுடைய பயணம். நபி அவர்கள் தன்னுடைய 52ஆம் வயதில் தான் அல்லாஹு தஆலா தன்னின் பக்கம் அழைக்குகின்றான். 52வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சொல்கின்றார்கள்.
எந்த ஒரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆற்றலையும் ஒரு மகத்துவத்தையும் ஒரு கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு தருகின்றார் என்று சொன்னால் இதற்கு பின்னணியில் தான் 3 நிகழ்வுகள் உள்ளது. ஏன் நபி அவர்களை அல்லாஹு தஆலா தன்னின் பக்கம் அழைக்க வேண்டும்? எத்தனையோ நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் தன்னுடைய உற்ற நண்பராக அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்பதாக திருக்குறள் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை கூட அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைக்கவில்லை. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் இணக்கமாக அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கெல்லாம் பொறுமையாக இருந்து உலகத்தில் தீனை நிலைநாட்டிய நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத உன்னதமான ஒரு வாய்ப்பை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்று சொன்னால், ஒன்று நபிகளுக்கு இணக்கமான ஒரு உறவினர் பெரிய தந்தை அபு தாலிப் அவருடைய மரணம். அபு தாலிப் அவர்கள் மரணித்து விட்டதும் மிகப்பெரிய ஒரு இழப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு உள்ளம் ரீதியாக உடல் ரீதியாக ஏற்பட்டது. காரணம், மக்காவில் நபி அவர்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு மிகவும் பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் அபு தாலிப் இருந்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தை மக்கத்து காபிரின் மத்தியில் பகிரங்கமான முறை ஏகத்துவத்தை வைக்க போகின்ற பொழுதும் கூட அபு தாலிபுடைய உறுதுணை இருந்தது. அபு தாலிப் அவர்கள் உலகத்திட்டு பிரிந்த பிறகு நபியர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம். அது மட்டுமல்லாமல் அபு தாலிப் அவர்கள் இறந்த 3 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய அருமையான மனைவி, முதல் மனைவி, தனக்கென்பதாக வாரிசுகளை பெற்றெடுத்து கொடுத்த கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் முதலாக திருமணம் முடித்த கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக தன்னை அனைத்து பொருளையும் தியாகம் செய்த கதீஜா அவர்கள், பாசத்திலும் அன்பிலும் சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள், நபியவர்களுடன் சேர்ந்து வந்த கதீஜா அவர்கள், அபு தாலிப் அவர்கள் மரணித்து விட்ட 3 நாட்களுக்கு பிறகு இவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். நபிகளார் உள்ளம் ரீதியாக மிகவும் பாதிப்புக்குள்ளாக ஆகிவிட்டார்கள். கடுமையான பாசம் வைத்த மனைவியும் சென்று விட்டார்கள். இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக உறுதுணையாக இருந்த அபு தாலிப் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்பதாக நபியர்களுக்கு கடுமையான ஒரு கவலை. 3வது கட்டமாக மக்காவில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு சென்று நபி அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த மக்கள் கடுமையான முறை துன்பங்கள் கொடுக்கின்றார்கள். ஹதீஸுடைய வரலாற்று எழுதுகின்றார்கள், நபி அவர்கள் தாயிஃப் நகரத்தில் பட்ட கஷ்டத்தை போன்று வேறு எங்கேயும் கஷ்டம் கொடுக்கப்பட்டதில்லை, கஷ்டப்பட்டதும் இல்லையாம். அந்த அளவுக்கு கடுமையான முறை துன்பம் கொடுத்தார்கள். இப்படியாக நபியுடைய உள்ளங்களும் உடல்களும் மிகவும் கவலையினாலும் பாதிக்கப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா ஆறுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை தன்னின் பக்கம் அழைக்கின்றான். எதற்காக என்று சொன்னால், தன்னின் பக்கம் அழைத்து நபியர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை நபியர்களுக்கு அல்லாஹு தஆலா கூற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தன்னின் பக்கம் அழைக்கின்றான். அதனை எப்படி அழைக்கின்றான் என்பதை பல மேராஜுடைய இரவுடைய பயன்கள் நாம் கேட்டிருப்போம். சுருக்கமாக சொல்கின்றேன். உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் வருகின்றார்கள். நபியினுடைய நெஞ்சிலிருந்து நபியர்கள் இஷாரா செய்கின்றார்கள். வயிற்றினுடைய தொப்புள் பகுதி வரைக்கும் கிழிக்கப்படுகின்றது. உள்ளிருந்து ஈரல்களும் இதயங்களும் எடுத்து ஜம்சம் நீரால் கழுகி மீண்டும் நாணத்தையும் ஈமானில் நிரப்பப்பட்டதை உள்ள வைத்து தைத்து விடுகின்றார்கள். இந்த ஆபரேஷன் ஏன் என்பதையும் சொல்லுகின்றேன். இப்படியாக அவர்களுடைய ஆபரேஷன் முடிந்துவிட்ட பிறகு மக்காவில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை புராக் என்று சொல்லக்கூடிய மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய ஒரு கோவிலை கழுதும் இல்லை, அதே போன்று ஒரு குதிரையும் அல்ல, 2ற்கு மத்தியில் உள்ள ஒரு பிரமாண்டமான ஒரு பிராணி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து அதன் மூலமாக நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் அழைத்து செல்கின்றார்கள். அந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்துடைய சக்தியை சொல்கின்ற பொழுது அதனுடைய ஒரு 8 கண் பார்வை எது வரைக்கும் எட்டுமோ அந்த அளவுக்கு ஒரு காலை எடுத்து வைக்குமாம். நம்ம எல்லாம் ஒரு அடிதான் எடுத்து வைப்போம். அந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் அதனுடைய பார்வை எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் எட்டுமோ அந்த அளவுக்கு காலை தூக்கி வைக்குமாம். அவ்வளவு மிக மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அங்கு தொழுது முடிக்கின்றார்கள். அங்கிருந்து நேராக பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகின்றார்கள். அங்கு சிறு நேரம் இருந்து தொழுது முடித்துவிட்டு 3வதாக பைத்துல் முகத்தஸ் எடுத்து தூர் சினா மலைக்கு செல்கின்றார்கள். அங்கேயும் தொழுது முடிக்கின்றார்கள். 4வதாக பைத்துல் முகத்தஸ்க்கு சென்றடைகின்றார்கள். இப்படியாக பைத்துல் முகத்தஸ் சென்றிட்ட பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை ஏற்படும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மேராஜுக்கு சென்றது கனவா அல்லது நினைவா?
அன்றைய மக்கத்து காஃபிர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நபி அவர்கள் மேராஜுக்கு செல்லவில்லை, பொய் சொல்கிறேன் என்பதெல்லாம் கூறினார்கள். காரணம், இன்று விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பொழுது உலகம் என்பது காற்று மண்டலம் சூழ்ந்த ஒரு இடம்தான் உலகம். விண்ணுலகத்துக்கு செல்கின்ற பொழுது காற்று மண்டலத்தை விட்டும் காற்று இல்லாத மண்டலத்தை தாண்டிதான் வானத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது 2003ஆம் ஆண்டு விண்கலத்துக்கு சென்றவர்கள் சென்று விட்டார்கள். திரும்பி வருகின்ற பொழுது ஆள் அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். காரணம், காற்று மண்டலம் இல்லாத ஒரு பகுதியிலிருந்து காற்று மண்டலத்துக்கு வருகின்ற பொழுது இரண்டுக்கும் மத்தியில் ஒரு உராசுதல் ஏற்படுமா? அந்த உராசுதல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி தருமா? அதுதான் அதுக்கு பிறகுதான் கண்டுபிடித்தார்கள். விண்ணுலகத்திலிருந்து பிறகு பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 37,000 மணிக்கு 37,000 கிலோமீட்டர் விட தாண்டி வேகமாக வந்தால்தான் வெகு சீக்கிரமாக உயிருடன் திரும்பி வர முடியும் என்பதாக கண்டுபிடித்து அந்த அளவுக்கு வேகமாக விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்து வருகின்றார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அழைத்து சென்றார்கள். அதுதான் நபியுடைய உள்ளங்கள் இவ்வுலகத்திலிருந்து மறு உலகத்துக்கு செல்கின்ற பொழுது இந்த உதயம் தாங்காது என்பதற்காக வேண்டிதான் இதயத்தை எடுத்து சம்சம் நீரினால் கழுகி நாணம் என்று சொல்லக்கூடிய ஈமானை உள்ள வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றார். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் அல்லாஹ்வுடைய சந்தினானுக்கு சென்று விட்டார்கள். சென்றவுடனே நபியர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தொழுகையெல்லாம் நாம் ஓதுகின்றோம், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. இந்த 3 வார்த்தைகளில் அனைத்து வகையான விஷயங்களை உள்ளடக்கிய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறுகின்றார்கள். சொன்னது யாரு? நபி அவர்கள். சொன்ன இடம் அரிஷுக்கு அருகாமையுள்ள இடம். யாரிடம் சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லுகின்றார்கள். அதை அங்கீகரிப்பது யார்? அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கின்றான். அத்தஹியாத் என்று சொன்னால் யா அல்லாஹ், சொல் சார்ந்த அனைத்து வணக்கங்களும், சுபஹானல்லாஹ் என்று சொன்னாலும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும், அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலும், குர்ஆனை ஓதினாலும், சொல்லால் இருக்கக்கூடிய அனைத்து வணக்கங்களும் யா அல்லாஹ் உனக்கு தான் என்பதாக நபியவர்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். லில்லாஹி வஸ்ஸலவாத்து, யா அல்லாஹ் வஸ்ஸலவாத் என்று சொன்னால் உடல் ரீதியாக செய்கின்ற அனைத்து வணக்க வழிபாடுகளும் உனக்கு தான் யா அல்லாஹ். தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ் உம்ரா இது போன்ற அனைத்து வகையான உடல் ரீதியான அமல்கள் எதுவாக இருந்தாலும் யா அல்லாஹ் உனக்கு தான் என்பதாக கூறுகின்றார்கள். வத்தய்யிபாத்து, பொருள் சார்ந்த வணக்கங்கள், ஜகாத்தாக இருந்தாலும் சரி, சதகாவாக இருந்தாலும் சரி, அனைத்து பொருள் சார்ந்த வணக்கங்களும் யா அல்லாஹ் உனக்கு தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைக்கின்ற இந்த 3 வார்த்தைகள், சொல் சார்ந்த வணக்கங்களும், உடல் சார்ந்த வணக்கங்களும், அதே போன்று பொருளாதாரம் சார்ந்த வணக்கங்கள் எல்லாம் லில்லாஹி யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் நான் செய்கின்றேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே, உம்மின் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டுமாக, வ ரஹ்மத்துல்லாஹி, என்னுடைய ரஹமத்தும் என்னுடைய பரக்கத்தும் உம்மின் மீது உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நபிகளாரை பார்த்து கூறுகின்றான். என்னுடைய சலாமும் சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் எல்லாம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் நபிகளாரை பார்த்து கூறுகின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், மக்கள் மத்தியிலே தாயிஃபிலே கடுமையான முறையில் மனதளவுக்கு பாதிப்புள்ளான அந்த மக்களின் மீது இரக்கம் கொண்டு நமது மீது நபியர்கள் இரக்கம் கொண்டு சொன்ன வார்த்தை, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தும் உன்னுடைய பரக்கத்தும் என்னின் மீது மட்டும் அது நிறுத்தி விடாது, என்னுடைய சமுதாயத்தின் மீதும் என்னுடைய சமுதாயத்து மக்களுடைய நல்லவர்கள் மீது அதனை சேர்த்து என்பதாக நபியர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டும் நபிகளாரின் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அன்புகள் வைத்தும் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் எனக்கு மட்டும் நிறுத்தி வைத்து விடாதே, என்னுடன் மட்டும் நீ முடித்து வைத்து விடாதே, என்னுடைய சமுதாய மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் வர இருக்கின்றார்கள், உலகம் அழியும் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் உன்னுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொடு என்பதாக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார்கள். அங்கிருந்த வானவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதனை வானவர்கள் மலக்குகள் சாட்சியாக வைத்து அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறுகின்றார்கள். அதனால் தொழுகையில் நாம் ஓதுகின்ற அத்தஹியாத் என்பது மேராஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் அவருடைய வாயினால் அல்லாஹ்வுடைய இடத்திலே
அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்ற வார்த்தை தான், அது அல்லாஹ்வும் அங்கீகரித்துக் கொள்கின்றான். அப்படிப்பட்ட உயர்தரமான வார்த்தையும் அந்த மேராஜிலே அல்லாஹ் தஆலா கொடுத்தது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நபியே உமக்கு நான் 3 விஷயங்களை தருகின்றேன், உமக்கும் உடைய சமுதாய மக்களுக்கும் 3 விஷயங்களை தருகின்றேன், அதில் எடுத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒன்று, சூரா பக்ரானுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய கடைசி 2 இந்த வசனங்களையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். குர்ஆனுடைய எல்லா அத்தியாயங்களும் வஹீயின் மூலமாக இறக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 அத்தியாயம், இந்த 2 வசனங்கள் மட்டும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே கொடுக்கப்பட்ட வசனம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களை மட்டும் மிஅராஜிலே அழைத்து ஏன் கொடுக்குகிறான் என்று சொன்னால், அதில் தான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய தராதரமும் மறைவான விஷயங்களை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த வசனத்தில் அடங்கியுள்ளது. ஆகவே அல்லாஹ் தஆலா அனைத்து வசனங்களையும் வஹீயின் மூலமாக அறிவிப்பு செய்த அல்லாஹ் 2 வசனங்கள் மட்டும் மிஅராஜிலே அழைத்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இரண்டாவது விஷயமா அல்லாஹ் சொன்னான், நபியே, அதை நபியர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் ஷைத்தான் குடியேற மாட்டான், ஷைத்தான் இருக்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ்களை பார்க்கின்றோம். இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, உம்முடைய சமுதாய மக்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தால் மன்னித்து விடுகின்றேன், ஆனால் யார் எனக்கு இணையாக ஷிர்க் என்று சொல்லக்கூடிய எனக்கு இணையாக ஒரு நபரை இறைவனாக தேர்ந்தெடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதனை ஒருபொழுது மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மிஅராஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு முன்னால் அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கின்றான். மனிதர்கள் என்னை மட்டும் வணங்க வேண்டும், எனக்கு இணையாக நான் படைத்த பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த மனிதர்களும் அந்த படைப்புகள் தான் அந்த மனிதனை வாழ்வாதாரம் வாழ்க்கையும் கொடுக்கின்றன என்பதாக எந்த ஒரு மனிதன் உலகத்தில் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதனை ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறுகின்றான். இப்படியாக அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றது. இறுதியாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நபியே, உமக்கு என்ன வேண்டும், உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இத்தஹதத் இப்ராஹிம கலீலா, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நீ உற்ற நண்பராக நீ எடுத்துக்கொண்டாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை உற்ற நேசராக நண்பராக நீ எடுத்துக்கொண்டாய், கலீலாக எடுத்துக்கொண்டாய். வ கல்லம்த மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நீ பேச கொடுத்தாய், வாய்ப்பு கொடுத்தாய். அதே போன்று தாவூத முல்கன் அதீமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னருக்கு மிகப்பெரிய அரசாட்சி பதவியும் கொடுத்தாய், இரும்பை வசப்படுத்துகின்ற அளவுக்கு சக்தியும் கொடுத்தாய். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு வெண்குஷ்டம் உள்ள ஒரு நபர்களை தடவிட்டால் ஷிஃபா ஆகக்கூடிய அளவுக்கு சக்திகளும் ஆற்றலும் கொடுத்தாய். இப்படியாக நபியர்கள் அடிக்கிட்டு வந்து நிப்பாட்டி விடுகின்றார்கள், தனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லவில்லை. உடனே அல்லாஹ் சொன்னான், இத்தஹதத் ஹபீபா, நபியே, உண்மை நான் என்னுடைய ஹபீபாக அங்கீகரித்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரை பார்த்து கூறுகின்றான். இங்கு ஹபீப் என்றால் என்ன, கலீல் என்றால் என்ன என்பதை பலமுறை கூறியுள்ளேன். கலீல் என்று சொன்னால் தான் எதனை கேட்கின்றாரோ அதை அல்லாஹ் கொடுத்திடுவான், தான் எதனை கேட்கின்றாரோ அதனை கொடுத்திடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்தக்கூடிய நபராக ஆக்கிவிடாது என்பதாக துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அது போன்று கொடுக்குகின்றான். ஹபீப் என்று சொன்னால் கேட்காமல் அல்லாஹ் கொடுக்குகின்றான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு, நபியே, நாளை மறுமை நாளில் உம்மையும் உன்னெல்லாம் யார் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ நம்பினார்களோ அவர்களை நாம் ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டேன் என்பதாக அல்லாஹ்வே கூறுகின்றான். கலீல் என்று சொன்னால் கேட்டால் கொடுப்பான், ஹபீப் என்று சொன்னால் கேட்காமலே கொடுப்பான். ஆகதான் அல்லாஹ் தஆலா நபிகளாரை பார்த்து சொன்னான், நபியே, உம்மை நான் இந்த ஹபீபாக நேசமுடைய மனிதனாக உன்னை அங்கீகரிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மிஅராஜுடைய இடத்திலே வைத்து சொல்லுகின்றார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து எங்கே உயர்ந்து சொல்லுகின்றது. ஆகதான் திருக்குர்ஆனிலே பல இடங்களை பார்க்கின்றோம், பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா நபிகளாரை புகழ்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் இன்று நாம் நபிகளாரை சாதாரண மனிதன் என்பதாக கூறுகின்ற அளவுக்கு இன்று இளைய சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபிகளாரை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து வல்லுஹா வல்லைல் என்று சொல்லக்கூடிய
அத்தியாயம் முழுவதும் நபிகளாரை புகழ்கின்றான். அடுத்து வருகின்ற அத்தியாயம் நஷ்ரஹ் என்று சொல்லக்கூடிய சூரத்து நஷ்ரில் அல்லாஹ் புகழ்ந்து கூறுகின்றான். இப்படியாக பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை புகழ்ந்து கூறுகின்றான். காரணம், அவர் என்னுடைய ஹபீப் என்ற ஒரே காரணத்தினால். எத்தனோ நபிமார்கள் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை கலிமுல்லா அல்லாஹ்வுடன் பேசியவர் என்பதாக அல்லாஹ் மகனும் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை கலீலுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் என்பதாக அல்லாஹ் மகனும் கொடுத்தான். அதே போன்று ஹலீஃபத்துல்லா என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்பதாக அல்லாஹ் மகனும் கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா பட்டத்தை கொடுத்தான். ஆனால் நமக்கு உயிரிலும் மேலான கண்மணி நாயகத்திற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய சன்னிதானத்தில் அழைத்து ஹபீப் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுக்கின்றார் என்று சொன்னால், எந்த ஒரு நபிமார்களுக்கும் உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத உன்னதமான ஒரு பதவி அல்லாஹ் தஆலா கொடுத்தார் என்று சொன்னால், அந்த நபியுடைய அந்தஸ்து எங்கு, அந்த நபியினுடைய மதிப்பு மரியாதை எங்கு, அந்த நபியின் மீது நாம் செலுத்துகின்ற மதிப்பு எங்கே உள்ளது என்பதாகத்தான் சற்று சிந்திக்க வேண்டும். ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உலகத்தில் வந்து எவையெல்லாம் போதித்தார்களோ அந்த அளவுக்கு நாம் எல்லாம் முழுமையாக நம்மளை கடைபிடித்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசமுடைய மனிதர்களாகவும் தோழராகவும் மாற முடியும். நபியர்கள் மேராஜ் பயணத்தை முடித்திட்டு வருகின்றார்கள். வந்து அதே உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா வருகின்றார்கள். சொன்னார்கள், உம்முஹானியே, நான் இரவிலே அல்லாஹ்வை சந்தித்து வந்தேன். சொல்கின்ற பொழுது உம்முஹானி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதனை மக்கள் மத்தியில் நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். மக்கள் மத்தியில் நீங்கள் வெளிப்படுத்தினால் மக்கள் எல்லாம் உங்கள் பொய்யர் என்பதாக நிரூபித்திடுவார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஹதீஸ்ல வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலில் ஒரு ஒளி வருகின்றதாம். ஒளியை பார்த்த உம்முஹானி அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் நேராக காபத்துல்லாஹ்க்கு செல்கின்றார்கள். அங்கு சென்றால் பெரும் பெரும் மக்கத்து குஃபார்களும் குறைஷிய தலைவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு சென்று சொன்னார்கள், மக்கத்து குஃபார்களே, நான் நேற்று இரவு மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்று வந்தேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இருந்த குஃபார்கள் எல்லாம் மிகவும் சொன்னார்களாம், நீ மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்பதை இதன் மூலமாக நாங்கள் நிரூபித்துட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில் இருக்கின்றார்கள். மக்காவில் ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய வளைவான பகுதி இருக்கும். அந்த இடத்துல நின்று மக்கத்து குஃபார்களும் நிற்கின்ற சொல்லுகின்ற பொழுதுதான் அபூபக்கர் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், பைத்துல் முகத்தஸ் எப்படி உள்ளது என்பதை நீங்க சொல்லுங்கள். நான் சென்று வந்து பார்த்துள்ளேன். ஒரு கால் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் அதனுடைய அடையாளங்கள் முழுவதும் சொல்லிவிட்டால் நீங்கள் தான் உண்மையான இறுதி தூதர் என்பதை அங்கீகரிக்கிறேன் என்பதாக அபூபக்கர் அவர்கள் காபத்துல்லாஹ்க்கு அருகாமை என்று சொல்கின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸுடைய கதவு முதல் ஜன்னல் வரைக்கும் அதனுடைய கட்டிடங்கள் அமைப்பெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வைக்கின்ற பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் தான் இறைவனுடைய இறுதி தூதர் என்பதை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்காவுடைய ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அங்கே ஷஹாதத் கலிமா சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பெரும்பாலான குஃபார்கள் எல்லாம் நபி அவர்களை மறுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஈமானிலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நபியுடைய சொல்லை கேட்டு முர்த்தத்தாகிட்டார்கள். ஈமான் ஏற்றுக்கொண்ட சில நபர்களும் நபி அவர்கள் இந்த மேராஜ் விஷயத்தை சொல்கின்ற பொழுது மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாச்சு, எப்படி நம்ப முடியும், ஆகினால் நாங்கள் நம்ப மாட்டோம் என்பதாக கூறி மீண்டும் குஃபாருடைய கூட்டத்தை சேர்ந்த சில நபர்களும் இருந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. ஆகையினால் மேராஜுடைய மிகப்பெரிய உன்னதமான படிப்பில் நமக்கு என்னென்று சொன்னால், மறைவான விஷயங்கள் நாம் நம்பியத்தான் ஆக வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் எதனை கூறுகின்றதோ அதனை அங்கீகரித்து ஈமானாக உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு எல்லாம் ஒரு சிந்தனை வரும். காபத்துல்லாவை வலம் வருகின்றோம். சாதாரண கல்லை சுற்றினால் ஷிர்க் என்பதாக இஸ்லாமும் குர்ஆனும் கூறுகின்றது. அதே கல்லு தான் காபத்துல்லாவில் இருக்கின்றது. அதை ஏன் சுற்றுகின்றோம்? அதே கல்லு தான் முத்தமிடுகின்றோம். சாதாரண கல்லை முத்தமிட்டால் ஷிர்க்கு இணை வைப்பன் என்பதாக கூறி நாம் ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் மக்காவுக்கு சென்று கல்லை தான் சுற்றுகின்றோம், கல்லை தான் முத்தமிடுகின்றோம். இன்றோ ஓடின ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அன்ன சஃபா மலர் இன்றும் நாம் கல் மலை மீது ஓடி வருகின்றோம். ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் அழிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன் அல்லாஹ் ஓடச் சொன்னான், ஏன் அந்த கல்லை முத்தமிட சொன்னான், ஏன் சஃபா மலையில ஓடச் சொன்னான் என்பதெல்லாம் அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அங்கீகரிக்கின்றோம். அதனுடைய ஆராய்ச்சியும் அதனுடைய முடிவுகள் எல்லாம் எப்பொழுது தெரியும் என்று
சொன்னால் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக இருக்கிற விளக்கங்களை தெரியுமே தவிர இன்றைய காலத்தில் நம்முடைய குறுகிய அறிவைட்டம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நாம் செல்கின்ற வழி தவறான வழியாக ஆகிவிடும். ஆகைதான் திருக்குரானும் ரசூலுல்லாஹ் போதிக்கின்ற உண்மையான விஷயம் மரணத்திற்கு பிறகு நடுகின்ற நிகழ்வுகளும் அதே போன்று உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இஸ்லாத்தில் கூறப்பட்டால் அதனை அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மூமினுடைய அடையாளம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு நமக்கு சொல்கின்ற உன்னதமான ஒரு ஈமானுடைய உறுதிப்பாடம் என்பதாக வரலாற்றாசிரியர் பதிவு செய்கின்றார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மிஅராஜுக்கு சென்ற பிறகு கூறுகின்ற இஸ்லாம் கூறு நம்பிக்கையை அறிவை மிகுத்து விட்டுகின்றது. இஸ்லாம் கூறுகின்ற சில விஷயங்கள் அறிவை மிஞ்சியுள்ளது. ஆக நாம் அறிவை வைத்து சிந்தித்து பார்க்காமல் அதனை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸின் வழியாக அழைத்து சென்றான் என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸ் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியுடைய சொத்து. அதுதான் நிச்சயமாக இஸ்லாமுடைய கையில் அது ஒரு காலகட்டத்தில் ஒப்படைக்கப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தும் விதமாகத்தான் நபிகளாரை பைத்துல் முகத்தஸ் அழைத்து சென்றான். மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது வாழ்வில் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் சோதனைகள் என்பது நிரந்தரமாக இருப்பதல்ல, சோதனைக்கு பிறகு அல்லாஹ் மகிழ்ச்சி தருவார். கஷ்டங்கள் என்பது நிரந்தரம் அல்ல. நபி அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நிரந்தரமாக வைக்காமல் மகிழ்ச்சி ஏற்படும் விதமாக மேராஜுக்கு அழைத்ததை போன்று இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கஷ்டங்களும் அதே போன்று துன்பங்களும் கொடுத்தாலும் நிரந்தரம் அல்ல, மகிழ்ச்சி ஒரு நாள் நிச்சயமாக வந்தே ஆகும், வந்தே தீரும். அதனால் மேராஜுடைய படிப்பினின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தது தொழுகையும் பொறுமையும் நம்பிக்கையும் தான். அந்த தொழுகையும் நம்பிக்கையும் பொறுமையும் உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் கையிலேந்து கொண்டும் உடல் அமைப்பிலும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும்